வேதத்திலிருந்து ஒரு ஒரு சம்பவம், ஒரு ஒரு காரியம், ஒரு இன்சிடென்ட், அதிலிருந்து பரிசுத்தத்தை குறித்து உங்களிடத்துல கொஞ்சம் விளக்கமாய் நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7. போதும் போதும். அல்லேலூயா. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. இதுல ஆண்டவர் நமக்கு தெரியும், பூமியிலே பாவம் பெருகினதினால் நோவாவை ஆண்டவர் நீதிமானாக கண்டு அவனை ஒரு பேழையை செய்ய சொல்லி, பூமியில் இருந்த எல்லாம், அவர் என்ன சொல்றாரு, பூமியில எல்லாருடைய பாவம் பெருகிவிட்டது, பூமியில எல்லாரையும் ஒருவர் விடாமல் நான் அழிக்க போகிறேன், என்னுடைய படைப்புகள், நான் படைச்ச படைப்புகள் மேல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, எதுவரை நான் அவங்களோட கூட போராடுவேன், அவன் மட்டும் கெட்டு போகல, நான் படைச்ச ஜீவராசிகள் கூட கெட்டு போச்சு, நான் படைச்ச ஒன்றும் வேணாம், உயிரா இருக்கிற ஒரு பூச்சியிலிருந்து உயிரினங்களிலே மேன்மையா இருக்கிற மனுஷன் முதற்கொண்டு எனக்கு எந்த படைப்புகளும் எனக்கு அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன் என்ற ஆண்டவர் திட்டம் வைத்தார். திட்டம் வச்சு இப்போ அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. மழை பெய்யுது, மழை பெஞ்சு பேழையை அதை என்ன பண்ணிடுச்சு, கிளப்பிடுச்சு. கிளப்பி போகும்போது இங்கே மரணங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஜீவராசிகள் எல்லாம் உங்களுடைய பாவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுவான், அழியும். இங்கே பாவம் என்ற இந்த ஜீவராசிகளை ஃபுல்லா நீங்க அந்த ஆங்கிள் நீங்க பார்த்துக்கிறீங்க. பேழைக்கு வெளியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நீங்கள் ஒரு பாவமாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்க. இப்ப தண்ணி கிளம்பிருச்சு, செக்ஷனா இதுல ஒரு அழிவு உண்டாகிறது. ஃபர்ஸ்ட் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிர் உள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் ஆயின. ஒரு நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இப்பொழுது என்ன பண்ணப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. முதல்ல மழை பெஞ்சோன்னே எது முதல்ல அஃபெக்ட் ஆகும் சொல்லுங்க, நிலப்பரப்பு. நிலத்தில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணிடும், செத்துக்கிட்டு கிடக்கு. செத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர வீடு கட்டினவன்லாம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டே வர்றான், மரத்து மேலே ஏறணும் தப்பிச்சுட்டு வர்றான், மழை நிக்கின்னு பார்க்குறான், கீ ஊத்து மே ஊத்து பெருகுது, அப்படியே மேலே போய் கொஞ்சம் கொஞ்சமா மலை மேலே ஏற ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் இருக்கா பிரதர்? ஏறி இருப்பானா, ஏற மாட்டானா? ஏறிப்பான். எல்லாரும் உயர்ந்த இடங்களுக்கு ஓடி போங்கள், புயல் வருகிறது, பாதுகாப்பான இடத்துக்கு வர 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 கொஞ்சம் கொஞ்சம் உயரத்துக்கு எல்லாரும் இடம்பெயர போகிறார்கள். மேலே ஏறி கொஞ்சம் உயரத்துக்கு போனான். நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற குற்றால மலை மாதிரி ஏறி இருப்பான். அப்படியே ஏறி எல்லா மலையும் முடிக்கிட்டு வரும். உலகத்திலேயே பெரிய மலைக்கும் அங்கேயும் போய் ஒரு சிலர் ஏறி உட்கார்ந்தான், அதையும் அது மூடிச்சு. சரி, மூடின உடனே இந்த பறவைகள் எல்லாம் இப்போ செட்டை அடித்து பறந்துட்டு அந்த மலையில் வந்து அப்பப்போ கால ஊனிட்டு இப்படி கொஞ்சம் உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லும்போது, மலைக்கு மேல் 15 முழம் மலைக்கு மேலையும் தண்ணி மூடிச்சு. இப்போ பறந்துக்கிட்டே தெரிஞ்சதும் இளைப்பாற இடம் இல்லாமல் அதுவும் என்ன பண்ணிடுச்சு, செத்து போச்சு. இதில் நான் பார்த்த ஒரு விஷயம், ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு விஷயம், 3 கட்டங்களாக இருக்கிற பாவங்கள் அங்கு அழிக்கப்பட்டது. நிலப்பரப்பில் இருக்கிற பாவங்கள் அழிக்கப்பட்டது,
மலைக்கு தப்பி ஓடின பாவங்களும் அழிக்கப்பட்டது, மேலே பறந்து கொண்டிருந்த பாவங்களும் அழிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் அடைகிறதுல இந்த 3 நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஒரு பாவத்தை வெறுக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. எப்ப ஒரு உயிர் கூட நீங்க விட்டு வைக்க கூடாதா? கீழே தண்ணி வந்துச்சு, அந்த மலைக்கு போனதாவது பொழைச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நான் வெறுத்து போட்டேன், அந்த பாவத்தை அந்த மனுஷர்ல நான் வெறுத்துட்டேன். கீழே உள்ளவன் அழிஞ்சா மட்டும் பரவாயில்ல, போதுமானதா எனக்கு இருக்காது. மலைக்கு எவனா தப்பிச்சு அடுத்து அவன் என்ன பண்ணிடுவான்? உலகத்தையே பாவத்தால பெருக்கிடுவான். மலையில உள்ளவனே அழிச்சு போடு. மலையில அழிச்சு போட்டாலும் மேலே கொஞ்சம் பறந்துக்கிட்டு கிடக்கு, கள்ளப்பிராந்து இதெல்லாம் காக்காலாம் பறந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ண? அதை விட்டுருமா? அதுவும் பாவம் தான்யா. அது ஒரு நாள் இறங்கி வந்து அதுவும் மக்களை கெடுத்து போட்டுரும். மேலையும் இன்னும் தண்ணி வரட்டணும். 15 முழம், கிட்டத்தட்ட 22, 23 அடி தண்ணி மேலே கிட. எவ்வளோ நேரம் தான் மேலே பறக்கும்? பறந்து 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 இளைப்பாற முடியாமல் பறந்து கொண்டிருந்த பாவங்களும் அழிக்கப்பட்ட. சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். சுற்றிலும் வாஷ் அவுட் ஆகணும். சுத்தம் உள்ளவன் முழுவதுமாய் சுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும். உங்களிடத்திலே ஊர்வன நடப்பன போன்ற பாவங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? அதுவும் அழிக்கப்பட வேண்டும். மலைகளில் ஓடி போகிறது போல பாவங்கள் இருக்கிறதா? அதுவும் அழிக்கப்பட வேண்டும். இல்லைங்க, எல்லாம் அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் பறந்துகிட்டு தெரியுது. பறந்ததையும் காலி பண்ணு. இல்லை, அது திரும்ப தரையிறங்கி அது இனவருத்தி பண்ணிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி பூமி அழிக்கிற மாதிரி ஆயிடும். ஒன்று விடாமல் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தத்துக்கு எல்லாம் இருக்கா? நான் கொஞ்சம் மாறிட்டேன் பிரதர், கொஞ்சோண்டு இருக்கு பிரதர், அப்பப்போ 2 கெட்ட வார்த்தை விடுவேன், வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை பிரதர், அப்பப்போ 2 பொய் சொல்லுவேன், அவ்வளோதான். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு முன்னாடி ஒரு திரைப்படம் பார்த்தேங்க. அவருக்கு மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள்ளை வந்து எப்பயாவது பீடா போடுவார். அப்படியா? எப்போ பீடா போடுவார்? கறிஞ்சோறு சாப்பிடும் பீடா. எப்போ கறிஞ்சோறு சாப்பிட? தண்ணி அடிக்கும் போது தண்ணி அடிப்பாரா? ஆமாம், எப்படியாவது பொம்பளைகளோட அப்படி இப்படி இருக்கும்போது தண்ணி அடி. ஆனால் மற்றபடி மாப்பிள்ளை நல்லா அது மாதிரி எப்பயாவது ஒரு சின்ன பொய் சொல்லுவாங்க, எப்பயாவது சின்னதாக அப்படி பொறாமப்படுவாங்க, எப்பயாவது சின்னமாக கோவப்படுவாங்க. ஆனால் மாப்பிள்ளை நல்லது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, சுத்தம் உள்ளவன் அவரை போலவே என்னவாகணுமா? பரிசுத்தமா. பரிசுத்தத்துடைய எல்லை நமக்கு இயேசு கிறிஸ்து. யாரும் நமக்கு எல்லை இல்லை. பரிசுத்தம் அடைஞ்சிட்டா நீங்க எல்லை குறிச்சிடாதீங்க. பரிசுத்தத்தின் எல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது ஏன் அந்த எல்லைன்னு சொல்ல வரேன்? அந்த எல்லையை பிடிக்க முடியாது, தொடவும் முடியாது. பூமியில வாழ்ற வர அந்த எல்லைக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த எல்லையை அடைய வேண்டும். கர்த்தர் தாம் விரும்புகிறவர்களுக்கு, அதை நாடுகிறவர்களுக்கு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு அந்த பரிசுத்தத்தின் எல்லையை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். பூமியில வாழும் பொழுதே, வாழ்ற நாட்களிலேயே உங்களுடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்பட வேண்டும். அதற்காகவே நீங்கள் பிரயாசப்படணும். ஆண்டவரே, இப்படி கீழான பாவங்கள் இருக்கிறதா? அல்லது இன்னும் ஏதாவது பாவம் என்கிட்ட இருக்குதா? இல்ல வேற எதுவும் பாவம் என்னிடத்துல இருக்குதா? அந்த காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க. விடாத, முற்றிலும் அழித்து போடு. எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். ஏன்பா மலையை ஏன்பா மூடுற அளவுக்கு வச்சிங்க? அதான் பேலை கிளம்பிருச்சே. ஒரு பேலை கிளம்புறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் உங்களுக்கு? ஒரு எங்கள் ஊரில் பாமன் பாலத்தில் கப்பல் போகிறதுக்கு நடுவில் மட்டும் தோண்டியிருப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு 60-70 அடியா இல்லை 100 அடிக்குள்ள ஆழம் இருக்கும். போதுமே. ஒரு இமயம், ஒரு மலை என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 10,000-20,000 கிலோமீட்டர் தூரம். எதுக்கு அவ்வளவு தூரம்? பேலை ஏன்பா அவ்வளவு தூரம் கிளம்பணும்னா, பேலை கிளம்புறது அல்ல விஷயம், ஒரு ஆள் உயிரோட இருக்கக்கூடாது, அதான் விஷயம். பேலை கொஞ்சம் தண்ணியில வந்துருமே வெளியில. அப்ப ஆண்டவர் இங்கு பேழையில் இருக்கிற நோவாவை காப்பாற்ற மட்டும் பேழையை ஆண்டவர் கட்டவில்லை, ஜலப்பிரவாகத்தை உண்டு பண்ணல, மனுஷர்களை அழிக்க முடியும் ஜலப்பிரவாகத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். பேலை கிளம்புறது ஒரு பக்கம், மனுஷன் அழிகிறது ஒரு பக்கம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னு நீங்க சொல்றது மட்டும் அல்ல, ஒரு பக்கம் உங்களுடைய எல்லாம் அழிக்கப்பட வேண்டும்.
ஒன்று விடாமல், ஒரு எறும்புல இருந்து, ஒரு காக்கால இருந்து, ஒரு ஜீவராசி விடாமல் உங்களுக்குள் இருக்கிற அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட வேண்டும், தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டும், துரத்தப்பட வேண்டும். அந்த நதி அழித்து கொண்டு அழித்து கொண்டு அழித்து கொண்டு முற்றிலும் நான் நிக்கிரகம் பண்ணினேன், முற்றிலும் அழித்து போட்டேன்கிற சத்தம் உங்களிடத்துல எலும்பும் பொழுதுதான் உங்களுடைய ஜீவியம் ஜெய ஜீவியமாய் முடியும். எத்தனை பேருக்கு நான் புரியுது? நான் சொல்ற ஆங்கிள் புரியுதா? செய்தியினுடைய அந்த பயணத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அல்லேலூயா. சரி, அப்ப 3 சொன்னேன். தரையில் இருக்கிறது, மலையில் இருக்கிறது, ஆகாயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப வெட்டாந்தரையில் இருக்கிறது என்றால் மாம்சத்தில் வெளிப்படுகிற எல்லா பாவ கிரியைகள் வெளியரங்கமாய், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவனுடைய செய்கைகளை பார்த்தாவே தெரியலாம். அவன் பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அவனுடைய செய்கைகளை வச்சு அவன் நல்லவனோ தீவனோ என்பதை அறிந்து கொள்ளலாம். மாம்சத்தில் வெளிப்படுகிற கிரியைகள் லிஸ்ட் போடுறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 இதெல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு செய்தியா இல்லாமல் ஒரு தியானமாய் யோசிச்சு மெதுவா வாசிச்சு இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் நம்மளை செக் பண்ணி பார்க்க போகிறோம். கலாத்தியர் 5ல் 17, 18, 19 வாசிக்கலாம். இதான் பேசிக்கான விஷயம், அடித்தளம். முதலாவது பேசிக் அஸ்திவாரம். மாம்சத்தில் வெளிப்படுகிற எல்லா அசுசிகளும் அசுத்தங்களும் அழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது அழிக்கப்படாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழவே முடியாது. அப்படித்தானே போடப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. பேசிக் ஆரம்ப நிலை. இந்த பாவத்தை நீங்க என்ன பண்ணணும்? அழிச்சு ஆகணும். அதான் முதல்ல தண்ணி பேஞ்சோடனே நீர் மட்டத்தில், அதாவது தரை மட்டத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் முதலாவது அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்ன அப்பொழுது நீங்கள் பின்னும் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும் பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்க முடியும். முதலாவது இது அழிக்கப்பட வேண்டும். என்னென்ன இருக்கிறது? சில வெளியரங்கமான மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது, கலாச்சார சம்பந்தமாக. அடுத்து சரீரம் சம்பந்தமாக, சரீரத்தில் தோன்றுகிற காரியங்கள். அடுத்து சரீரத்தில் வெளிப்படும் ஆனால் சுபாவத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், கலாச்சார சம்பந்தமான காரியங்கள். அதான் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியங்கள். இதெல்லாம் பில்லி சூனியத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, ரெண்டகம் பண்றதுன்னு. ஆனா விக்கிரக ஆராதனைங்கிறது வாழ்க்கை முறையில ஏற்படுகிற அந்த கிரியைகள், அந்த பாவங்கள். அது மாம்சத்துல வெளிப்படும். போய் பல தெய்வங்களை வணங்குவது, பல தெய்வங்களுக்கு முன்பாக நிற்பது. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் ஒரு மாம்சத்தின் கிரியைகள். இது உள்ள ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அந்நிய தேவர்களுடைய நாமங்களை சொல்வதும் அவளிடத்திலே வணங்குவதும் அவர்களுக்கு வேதனை பெருகும் என்று கர்த்தர் சொன்னார். நானே மெய்யான தேவன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்ற விஷயம் தான். உங்க பிள்ளை படிக்க வச்சு உயர்த்தி சாப்பாடு கொடுத்து கஷ்டப்பட்டு உழைக்கிற போது உங்க பிள்ளை உங்களை பார்த்து, நீங்க இருக்கும் போதே இன்னொரு ஆளை பார்த்துட்டு, இன்னொரு பொம்பளையை பார்த்துட்டு, இன்னொரு ஆளை பார்த்துட்டு, இதான் எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மா, கஷ்டப்பட்டு இவங்க எங்களை பெற்று வளர்த்தாங்க, இவங்க தான் எங்களை படிக்க வச்சாங்கன்னு ஒருத்தவங்க உங்க புள்ள போய் இன்னொரு ஆள்கிட்ட நின்றா, எந்த சூடு சொரணை இல்லாத மனுஷனாக இருந்தாலும் கோபம்
பெத்தவனுக்கு தெரியும், வளர்த்தவனுக்கு தெரியும், படைச்சவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், வேறு தெய்வங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மை படைத்தவருக்கு வலி இருதயத்தில் உண்டாகும். அதான் விக்கிரக ஆராதனை வெறுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நானே உங்களை படைத்தேன், நானே உன் நாசிலே சுவாசத்தை ஊதினேன், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் நானே. அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு தெய்வத்துக்கு முன்னாடி நின்றா தெய்வத்துக்கு ஒரு கோபம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோபம் நமக்கு வேதனையாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. நம்மை படைத்த இறைவன் ஒருவர் மாத்திரமே, அவரே வணக்கத்திற்கு உரியவர், அவரே ஆராதனைக்கு உரியவர். இது வெளியரங்கமான ஒரு மாம்சத்தின் பாவமாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு அது புரியுற மாதிரி என்ன சொல்றேன், எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்வதற்காக. அவர் லூசிஃபர் முதலாவது எப்படி வந்தா, எப்படி பேயா மாறினா அப்படின்னா, வாழப்புறத்தில் உள்ள ஆராதனை கூடங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், போவேன். நல்லா பாட்டு பிடிப்பான், நல்லா ஒர்ஷிப் பண்ணுவான். என்னை தான் அவன் என்ன பண்ணணும், எல்லாரும் ஒர்ஷிப் பண்ணணும், மகிமைப்படுத்தணும், புகழணும். கடவுளை என்ன பண்ணக்கூடாது, புகழக்கூடாது. என்னையும் புகழணுங்கிற எண்ணம் லூசிஃபருக்குள்ளே வந்தது. எனவே ஆண்டவர் தள்ளி போட்டார். இந்த ஆவி விழுந்து போன ஆவியா கீழே வந்துருச்சு. இப்ப இந்த ஆவிக்கு எப்படி விக்கிரக ஆராதனை செயல்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்ப இந்த பிசாசு கடவுளை விட்டு என்னை வணங்கணும்னு நினைச்சா அவனை தள்ளி போட்டாரு. இந்த பிசாசுக்கு இப்ப யாராவது அவனை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அதுல அதுக்கு ஒரு சந்தோஷம், அதுல ஒரு மகிமை. இப்ப அதுக்கு இடமே கிடைக்கல. எங்க போய் அதை வணங்குறது? அது ஆவியா இருக்குது, எங்க போய் அது வணங்க முடியும்? அப்ப என்ன செய்யுது, மனுஷர்களுக்குள்ள கடவுள் இதுதான் அப்படின்னு ஒரு மண்ணை எடுத்து உன்னை செஞ்சுட்டு இதுதான் சொல்லி அவங்கள வணங்க வைக்குது. வணங்கும் போது என்ன நினைக்குது, இவன் வெறும் கல்லை தான் வணங்குறான். ஆனா அந்த கல்லுக்கு பின்னாடி இந்த அசுத்தாவி போய், இப்ப இதுதான் அந்த கல்லுன்னு வச்சுக்கிறோம். நீங்க இதை வணங்குறீங்கன்னா நீங்க கல்லை தான் வணங்கிக்கு இருப்பீங்க. கல்லுக்கு உயிர் இருந்தா சொல்லும், லூசு பையில நான் வெறும் களிமண்லையும் சிமெண்ட்லையும் செஞ்சப்பட்ட எனக்கு முன்னாடி நிக்கிறேன்னு அது சொல்லும். அது தெரியாம அவன் வணங்கிக்கிட்டு இருப்பான். இதுக்கு பின்னாடி சாத்தா உட்கார்ந்துக்கிட்டு இந்த வணக்கத்தை முழுசு யார் எடுத்துக்கிடுவா? இதான் விக்கிரக ஆராதனை. ஒரு மரத்தை பார்க்குறான், பட்டு துணியை டப்புன்னு கட்டுறாங்க, அதில் போய் வணங்கின உடனே மரத்துக்கு பின்னாடி போய் அவன் உட்காந்து அந்த துதியை ஏற்றுக்கொள்வான். ஒரு செங்கல் தான் வைக்கிறாங்க, அதில் 4 பேரை துதிச்சவனே வந்துடுறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆணி அடிச்சுட்டு ஒரு 10 பேர் ஒரு 2 நாள் கும்பிட்டாலே போதும், உள்ளே வந்துடுவான். அவன் எங்கே ஆராதிக்கப்படுவதோ அங்கே அவன் பேக் சைடில் பின்னாடி இருப்பான். அதனால தான் சொல்கிறாரு, நீ என்ன மட்டும் ஆராதின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்கள் வேலையை ஆராதிச்சாலும், உங்கள் முதலாளியை ஆராதிச்சாலும், உங்கள் படிப்பை நீங்கள் முதன்மைப்படுத்தினாலும் அங்கேயும் சைத்தா என்ன பண்ணுவான் பின்னாடி. ஒருவேளை எடப்பாடி ஐயா பிடிக்கும், ஸ்டாலின் ஐயா பிடிக்கும்னு அவரை ஆராதிச்சாலும் அதுக்கு முன்னாடி சைத்தா என்ன பண்ணிடுவான். ஒவ்வொரு பெரிய பெரிய சினிமா ஆக்டர், பெரிய பெரிய தலைவர்கள், கடவுளாக பெரிய விஐபியாக போற்றப்படுகிறவர்களுக்கு உள்ள எல்லாம் சாத்தான் அந்த ஆராதனை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் இறைவனை மறக்க வச்சு எதையெல்லாம் படைக்கணுமோ படைச்சு அதுக்கு பின்னாடி இருந்து ஆராதனையை களி கூறுகிறவன் தான் பிசாசு. உங்களுக்கு தெரியாம நீங்க ஒரு தெய்வத்தை நேசிக்கலாம், பிரச்சனை. ஆனா உங்களுக்கு தெரியாமலே நீங்க சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருந்தால் சாத்தானுடைய சாபங்கள் தான் நம்முடைய குடும்பத்தில் வரும். அதனாலதான் விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப விசுவாசிகளாய் நாம் இருந்தாலும் பணத்தை முதன்மைப்படுத்தினால் பணத்துக்கு பின்பாக பிசாசு உள்ளே போய் நிற்பான். பணமே உங்களுடைய விக்கிரகமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்ப விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். பணம், பொருளாசை, இதெல்லாம் நமக்கு விக்கிரகம். ஆண்டவர்கள் வராதவங்களுக்கு சிலைகள் விக்கிரகம். மொத்தத்தில் புகழப்படுவதும் நன்றி செலுத்தப்படுவதும் முதன்மைப்படுத்தப்படுவதும் நம்முடைய இரட்சகர் மாத்திரமே. அந்த இடத்துல யாரை நம்ம மாத்தி வச்சாலும் அது விக்கிரகம். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்ப சாத்தானை தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். பிற தெய்வங்களா இருந்தாலும் உங்களுக்கு அது தெய்வம்.
கடவுளுடைய பார்வையிலே சாத்தான் பின்னாக நிற்கிறார். ஒரு சாத்தான்கிட்ட போய் என்னை காப்பாத்து அப்படின்னா அது எப்படி நம்மளை காப்பாற்றும்? நம்மளை படைச்ச இறைவன் மாத்திரமே நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், இதெல்லாம் வெளியரங்கம். விசுவாசிகள் கவனிக்கணும். அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன? பகைகள். யாராவது பகைக்கிறீங்களா? பகை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அண்ணன் சொன்னாரு, கீழ்மட்டத்தில் இருக்கிற ஜீவராசிகள் முதலாவது அழிக்கப்படட்டும். பகைகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. விரோதங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க வாசித்து புரிஞ்சுக்கணும். வைராக்கியம், நான் பேச மாட்டேன், நான் செத்தாலும் வர மாட்டேன், என் நிலைமையை நான் மாத்திக்கிறவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், என்னை யாரும் மாற்ற முடியாது, என் கொள்கையை விட்டு மாற முடியாது, என் குணாதிசயத்தை விட்டு மாற முடியாது அப்படின்னு நமக்குன்னு ஒன்றை வச்சிருப்போம். அதெல்லாம் கல்லான இருந்தது, அதெல்லாம் மெல்ட்டாய் ஓடணும். ஏசு கிறிஸ்து தனக்குன்னு ஒரு பிடிமானத்தை, ஒரு வைராக்கியத்தை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். உங்களுக்குன்னு ஒன்னை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்குன்னு ஒரு வைராக்கியத்தை என்ன பண்ணிக்கிறாதீங்க, வச்சுக்கிறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். எல்லாம் விட்டு கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து கோபங்கள், சண்டைகள். எல்லாரும் அப்படியே சேர்ந்து வாசிப்போமா? 20 விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியல், கலையாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் இருக்குதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதலாவது மனுஷர்களையும் ஊரும் பிராணிகள் எல்லாம் அழிக்கப்பட கடவுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்தில் வெளிப்படுகிற விஷயங்கள். இதில் ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சாதாரண இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் அழிஞ்சிருச்சா? அப்ப என்ன பரிசுத்தத்தில் வளர்றோம்ங்கிறத நீங்க யோசிங்க. இதெல்லாம் இருக்குது பிரதர்னா அவரு முற்றிலும் நிக்கிரகம் பண்ணல, வாஷ் அவுட் பண்ணணும். வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரராத் மலையிலே போய் ஒரு புதிய வானம், புதிய பூமிக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். இது அழியாத வரை நீ புது உலகத்தை பார்க்க முடியாது. இதெல்லாம் முடிச்சு, கதையை முடிச்சுட்டு தான் அவரு ஒண்ணு இல்லாம ஆகிட்டாரு. அழிச்சு நிக்கிரகம் பண்ணி ஒண்ணும் இல்லாம வாஷ் அவுட் பண்ணி, ஒரு எறும்போட உயிரில் இல்ல, செடிகள்ல இருக்கிற உயிரினம், உயிர் அணுக்கள் அது கூட உள்ள இல்ல, உயிர்னு ஒன்னே இல்ல. செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாய் ஒன்றை உருவாக்கினார். உங்களுக்குள்ள தேவன் புதிய மனுஷனாய், புதிய எருசலேமுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கு சகோதரனே, சகோதரியே. உன்னை நீ முற்றிலும் அழித்தால் மாத்திரமே நீ புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கு, புதிய எருசலேமுக்குள் நீங்கள் நுழைய முடியும். இன்னைக்கு ஏதாவது வச்சுக்கிட்டு அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை அப்படி சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. என்ன அங்க என்ன போட்டிருக்கு? எத்தனை பேர் இத கோபத்தை எல்லாம் நார்மலா நினைக்கிறோம்? நியாயமான கோபம் நல்லதுதான். பிள்ளைய மேல கோபப்பட பாடாம சாந்தமா இருந்தா அது பிள்ளை ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த கோபத்தை நான் சொல்ல வரல. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க சாதாரணம் எப்படி நினைக்க முடியும்? 21 சொல்லுகிறாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். எப்படிப்பட்டவைகளை? கோபம், சண்டை, பிரிவினை, பொறாமை, கொலை, வெறி, விரோதம், வைராக்கியம், வேசித்தனம், அசுத்தம், விபச்சாரம், இதெல்லாம் செய்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். 2 தடவை சொல்றார், எப்பவுமே சொல்றார். இது சாதாரண பாவமாய் நினைக்காதீர்கள். இன்னைக்கு அந்த ஜல பிரவாகம், தேவனால் அனுப்பப்பட்ட ஜல பிரவாகம், இந்த பாவத்தை உங்களை அழிக்கும்படி ஒப்பு கொடுங்கள். நீ விரோதிக்க மாட்டையா, நீ பகைக்க மாட்டையா, நீ வைராக்கியமா இருக்க மாட்டையா, இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் அழியணுமே, இதெல்லாம் எனக்குள்ள வச்சுக்கிட்டே நான் தேவனோட போயிருவேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவேன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் அழியணுமே ஆண்டவர் சொல்லும் போது என் ஆண்டவர் இதை அழித்து போட உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 7:19,
மலைகள் எல்லாம். இந்த வேர்டெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணணும்? நீங்க ஆராய்ஞ்சு பைபிள் படிக்கணும். கீழே உள்ளதெல்லாம் இப்ப செத்து போச்சு. செத்து போனதுல கொஞ்சம் பேர் பொழைச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் பலன் உள்ளது, கொஞ்சம் தைரியம் உள்ளது, ஓட திராணி உள்ளது. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப தெளிவா ஞானமா இது அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நைஸா குடு 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 குடுன்னு ஏறி ஒவ்வொரு மலையா போய் போய் உட்கார்ந்துக்கிட்டான். உட்கார்ந்து உயர்ந்த மலையில் போய் இவர்கள் தஞ்சம் புகுந்து கொண்டார்கள். அப்ப மேல இருக்கும்போது இவங்க கற்பனை பண்ணி பாருங்க, கீழே எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இவங்கெல்லாம் தப்பிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி இதையும் மூடிருச்சு. அல்லேலூயா. விட்டு வைக்கப்பட்ட பாவங்கள். அல்லேலூயா. விட்டு வைக்கப்பட்ட பாவம். ஏதாவது உங்களுடைய பாவம் அல்லது மறைந்திருக்கிற பாவங்கள், விட்டு வைக்கப்பட்ட பாவங்கள் அல்லது மறைந்திருக்கிற பாவம், இது ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மலைக்கு மேல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கும், தண்ணிக்கு பயந்து. இப்படி ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் வசனங்கிற அந்த தண்ணி நிரம்பி வரும்போதுதான் இவங்க தங்களோட வேலையை காப்பாங்க, வெளியில வர ஆரம்பிக்கும். அதனாலதான் வசனம் கேட்கணும், உணர்வடையணும். இதோட எனக்கு தெரியும் சொல்லி நினைச்சிடக்கூடாது. நான் நல்லா இருக்கேன், எனக்கு நான் எதுக்கு பைபிள் படிக்க, நான் என்ன பிரசங்கம் கேட்கணும், நான்லாம் பிரசங்கம் கேட்டு என்ன பண்ண போறேன், எனக்கே நிறைய பிரசங்கம் என்ன பண்ணும், எனக்கு தெரியும், எனக்கு பைபிள் தெரியும் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்குது. மலைக்கு ஓடி போய் சில பாவங்கள் இருக்கிறது. என் ஆண்டவர் மலையை விடவில்லை. சின்ன மலைக்குள்ள சிலது ஒளிஞ்சிருக்கு, பெரிய மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, சிலது எவரெஸ்ட்ல போய் ஒளிஞ்சு நிக்குது. எது என்ன நினைக்குது, என்னை யாரும் என்னை அழிக்கப்பட முடியாது, தண்ணி இவங்களை மட்டும் முடிச்சுட்டு போயிடும். இல்ல, ஆண்டவர் மேலையும் தண்ணி வர விடுகிறார். இப்படி ஏதாவது ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமா? தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ? அதான் அந்த மலையில உள்ளது அழிக்கிறது. மலையில அழிக்கிறது அதானே. ராக்காலங்களிலும் நீர் என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே, என் உள்ளந்திரியங்களை நீ அறிந்து பாரும் ஆண்டவரே. நீதிமானை அவர் சோதித்தருகிறார். அவன் உள்ளத்தையும் அவனுடைய இருதயத்தையும் புடமிடுகிறார், புடமிட்டு அறிகிறார். இந்த மலைக்கு ஓடி போன பாவங்கள் எல்லாம் செய்தி நான் சொல்ற புரியுதா? நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிடுவீங்க, நீங்க கேட்டு பழகி இருப்பீங்க. எது உங்களுக்கு மறைஞ்சிருக்கும், சூழ்நிலை இல்லாதனால இது வெளியில வராம இருக்கும். அவங்களுக்கு சொல்றேன், என்னுடைய கணிப்பின்படி தாவீது மாடிக்கு போகாம இருந்தா, அன்னைக்கு அவன் யுத்தத்துக்கு போயிருந்தா, தாவீது இன்னைக்கு பரிசுத்தவான், அவன் மேல ஒரு தப்பு கிடையாது. அவன் ஏன் மாடிக்கு போகணும்? மாடிக்கு போனதுனாலதான் அவன் மலை மேலே ஒளிந்திருந்த பாவங்கள் வெளியே வந்தது. யோசேப்புடைய லைஃபையும் அப்படி பேக்ரவுண்ட்ல சிந்திச்சு பார்க்கறது உண்டு. ஒரு நாள் அவள் பாவத்துக்கு அழைக்கலையா, அனுதினமும் அவள் ஆசை வார்த்தைகளை சொல்லி யோசேப்ப கவனிச்சீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அனுதினமும் யோசேப்பை அவள் அலட்டி கொண்டிருந்தாள். நான் என்னுடைய நிதானம் அலட்டி கொண்டிருக்கும் போதெல்லாம் வீட்டிலே ஆட்கள் இருந்திருக்கும். அதனால யோசேப்பு அதை தட்டி விட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் இங்கு யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு, உன்னதங்களிலே அவன் உயர்த்தப்படுவதற்கு, இரட்சகனாய் மாறுவதற்கு, இங்கே யோசேப்பினும் நல்ல இருதயமுடையவனுடைய இருதயத்தை என் ஆண்டவர் புடமிடுகிறார். புடமிடுறதுன்னா தெரியும்ல, தீக்குள்ள போட்டோம்னா இது உருகி உள்ள களிம்பு வெளியில வராரு. யோசேப்பை இப்பொழுது தீக்குள்ள போட போகிறார். என்ன தீ? தனிமை என்கிற தீ. டெம்டேஷன்ஸ், உணர்ச்சிகள், பாலியத்துக்குரிய அந்த உணர்வுகள். இளம் வயது, பரிசுத்தவான், இவள் அலட்டி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அங்க ஆட்கள் இருந்திருக்கலாம். ஏய் போ அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவன் பாதுகாத்திருக்கலாம். அது அவனுக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்திருக்கும். பொதுவாக ஆட்கள் இருக்கும்போது பிசாசு போராடுறதை விட தனிமையில தான் அதிகமாய் போராடுவான். நல்லா தனிமையை கண்டு பயப்படுகிறவன். நான் தனியா ஒரு சூழ்நிலையில இருக்க விரும்பினா நான் அந்த இடத்த விட்டு நான் எப்படியாவது போய் எங்கேயாவது போய் எந்த பஸ்லயாவது ஏறி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் எங்கேயாவது என் சம்பந்தம் இல்லாத இடத்துல போர் அடிக்கிற இடமா இருந்தாலும் நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
அப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் நிறைய அப்படி முயற்சிகள் பண்ணியிருக்கிறேன். தனிமை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ இவனுக்கு ஆட்கள் இருக்கும் பொழுது, அழைக்கும் பொழுது, இவன் சுற்றிலும் ஆட்கள் இருந்ததுனால, ஒரு ஃபெலோஷிப் இருந்ததுனால, அல்லது ஆட்கள் இருந்ததுனால அவனுக்கு ஒரு பலன், தட்டி விட்டுட்டான். ஆனால் இப்பொழுது யோசேப்பு மலை மேலே பாவம் இருக்கிறதா என்கிற ஒரு செக்கப் இப்படி நடக்கணும் யோசேப்பை உயர்த்துவதற்கு முன்பாக. என் ஆண்டவருக்கு தெரியும் இப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை. இப்பொழுது அதே குரல் அழைக்கிறார். யோசேப்பு உத்தமனாய் தன்னை காத்து கொண்டான். கரங்களை உயர்த்த நல்லையா சொல்லுங்க. சூழ்நிலை வராததுனால நீங்க நல்லவன்னு சொல்லிக்க கூடாது. சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லாதப்ப நீங்க சார்ந்த குணம் உள்ளவங்களும் பேர் வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. யோவான் வந்துட்டு தனியா ஒரு காட்டுக்குள்ள போட்டாங்க, தீவுக்குள்ள. யோவான் ஒருவேளை நான் யாரோடையும் சண்டை போடவில்லைன்னு எழுதுனா அங்க சண்டை போட கூட வாய்ப்பு இல்லை. இதுக்கு தானே உங்களை சொல்றேன், தாவீது வாலண்டியரா தான் ஒப்பு கொடுக்குறேன். என்ன பாரும் சோதியும் புடமிட்டு பாரும். இப்ப தாவீதுக்கு ஒரு செக்கப் நடக்குது. அப்படியே உயர்ந்த மலையில தாவீது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, தாவீது மலை மேல் ஒரு பாவம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடவில்லை. இருந்துச்சு, இருந்ததுக்காக அழுதான். 51ஆம் சங்கீதத்தில் அழுதான். இருந்துச்சுப்பா. என்ன சொன்னான்? தாயின் கர்ப்பத்திலே நான் பாவியாய் பிறந்தேன். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவின்னு கெஞ்சி அழுது கழுவிருங்கப்பான்னு அழுதான் பாருங்க. தாவீதுக்கு பின்னாக அவன் வயது சென்ற பொழுது அவனுக்கு எல்லா உரிமை இருக்குது. நிறைய பெண்களை திருமணம் செய்யலாம். அந்த நாட்களில் ஒரு வயது பெண் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, உரிமை இருந்தது. அந்த இடத்துல கர்த்தருடைய சாட்சி, அவன் அவளை அறியவில்லை. என் மேல இருந்து இந்த பாவம் ஒரு சூழ்நிலையில வெளிப்பட்டது உண்மைதான். ஆனா அதை நான் ஜெயிச்சுட்டேன். மலையில் உள்ளதையும் என்னுடைய ஜலப்பிரவாகம் அழித்தது என்கிற சாட்சியை கடைசி அதிகாரத்துல வாங்கி தான் தாவீது கடந்து போனார். உங்க வாழ்க்கையில சும்மா எந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பரிசுத்தவான்லாம் சொல்ல முடியாது. உங்களை நீங்க அனுமதிங்க. உங்களை நீங்க என்ன பண்ணணும்? அனுமதிங்க. வண்டியை வேலைக்கு விட்டுருக்கேன், வேலை முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நான் சொல்கிறேன், வண்டியை நீ நல்லா வச்சு ஓட்டி உனக்கு என்ன வேலை தோணுதோ எல்லாத்தையும் சரி. ஆனால் முடிஞ்சிருச்சுண்ணே, நீ வச்சிரு. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொல்கிறான், டர்போவில் ஆயில் வருது, இன்ஜினுக்கு போகிற வாட்டர் ஹோஸில் கேப்பு கிடக்குன்னு. இதை நான் அவன் வேலை பார்த்தோன்னு எடுத்தா எனக்கு என்னுடைய எல்லாமே திருப்பி வேலையாயிருக்கும். அவன் கையில் ஒப்படைச்சேன். நீ உன் கையிலேயே இருந்து நீ என்ன பார்க்கணும் பார்த்து எனக்கு தேறினதா என் கையில் என்ன பண்ணு கொடு. நீங்கள் பரிசுத்தம்னு நான் பரிசுத்தான்னு எப்படி சொல்கிறது? ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்படைக்க வேண்டும். பரிசுத்தம் அடைய விரும்பினா வாலண்டியரா ஒப்படைங்க. எப்பா கோவப்படுறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, கோபம் இருக்குதா இல்லையா அப்படின்னா ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்க கோபப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். அப்பதான் நீங்க யாருன்னு தெரியும். என்ன நான் சொல்ற சரியா இல்லையா? இப்படி வண்டியை நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிருங்க, இல்லைன்னா திருப்பி வண்டி வேலையா போயிடும். ஃபர்ஸ்டே வேலையை கண்டறிந்தால் நல்லது, இல்லைன்னா எங்க நிக்கும்னு தெரியாது. அதனால ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பரிசுத்த அடைய விரும்புறவங்க. ஏன்னா அவங்க ஜபம் என்ன தெரியுமா? வீட்டுக்காக, வாசலுக்காக, குடும்பத்துக்காக ஜபம் பண்ண மாட்டாங்க. அவங்க உட்காந்து பரிசுத்தப்படுத்தாண்டவரே பரிசுத்தப்படுத்தாங்க. ஏற்கனவே பரிசுத்தமாயிட்டா இந்த ஆள் என்னடா பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு என்ன தெரியுமா? இவங்க தேவனை போல, ஆண்டவரை போல அந்த ஸ்பாவத்துக்கு வரணுங்கிறதா உங்களுடைய ஆசை. அதனால இவங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தாலும் இவர்கள் பண்ணுகிற ஜபத்தினாலே இவர்கள் சில சோதனையை சந்திப்பார்கள். அந்த சோதனையில் இவர்கள் போராடி ஜெயிப்பார்கள். அவர்கள் பரிசுத்தவானாய் மாறுவார். ஏசப்பாவையே விடலையே, ஒரு தெய்வத்துக்கு சோதனையா? அவர் சோதிக்கப்படும்படி, பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டார். இவருக்கு தேவையா? பிசாசு முதல்ல இவரை நெருங்கலாமா? ஆனால் ஆண்டவர், நான் மனுஷனா பிறந்தேன், நீர் என்னை சோதிக்கும்படி என்னை அனுப்பும், நான் போறேன்னு தன்னை ஒப்படைச்சதுனாலதான் தன் வரத்தை மிஸ்யூஸ் பண்ணி கல் அப்பமா என்ன பண்ணல, மாத்தல, வணங்கல, குதிக்கல,
உண்மை செய்யல. குதிக்கிற சூழ்நிலை வந்துச்சு, வணங்குற சூழ்நிலை வந்துச்சு, எல்லா சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் அதுல ஜெயிச்சு காமிச்சாரு. பிள்ளையா இருந்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு மகனை சோதிக்க வேண்டிய இடம் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பரிசுத்தத்துக்கு வர முடியுமா? இந்த எல்லைக்குள்ள எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறோம்? தேவனே, நீர் ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து அறியும், உள்ளிந்திரியங்களை சோதித்து பாரும், சொப்பனங்களில் என்னை சோதித்து பாரும், கனவுகளை சோதித்து பாரும், போராட்டங்கள் என்னை சோதித்து பாரும். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நம்ம எப்படியாவது காப்பாத்திட்டு ஓடுறதுக்கு தான் பார்ப்போம். பூரணத்தை அடையணும்னா சாகருக்கு முன்னாடி மலை மேல் ஒளிந்திருக்கிறதும் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென். அப்ப மலைக்கு ஓடி போனதும் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. மூன்றாவது வாசிக்கும் பொழுது 20வது வசனத்தை வாசி. மூடப்பட்ட மலைக்கு மேலாய் 15 முழம், ஒரு முழத்துக்கு 1.5 அடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 22 23 அடி மலை மூடிருச்சு. மலை மூடின உடனே காக்கா குருவிலாம் மேல பறந்துட்டு அப்பப்ப மலையில வந்து நின்றுகிட்டு போனாங்க. இப்ப மலையும் மூடி விட்டாரு, சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப அதுக்கு லேண்ட் ஆகிறதுக்கு இறங்குவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் பறந்து 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 தன்னுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகி கடைசியில் எங்கு தரை இறங்குவதுன்னு தெரியாமலே பறவைகளும் மாண்டன. இதான் இந்த எல்லைக்குள்ளேயும் நீங்க என்ன பண்ணணும், வரணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பேசிக்கான இந்த கலாத்தியர் 6ல் இருக்குது பேசிக்கான பாவங்கள். இதை விட்டே நமக்கு வர முடியல. இதுக்கப்புறம் எங்க ஒளிஞ்சிருக்கதை போய் செக் பண்ண நம்ம கதையே பெருங்கதையா இருக்கு. இதுல ரோட்ல ஒரு ஓனான பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதையா? நான் நான் தேவையில்லாம இந்த ஜெபம் பண்ணணும், எனக்குள்ள இருந்தா வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, சூழ்நிலையை கொண்டு வாங்க ஆண்டவரே, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? பரிசுத்தமானா இப்படிலாம் ஒரு ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணலைனாலும் உங்களுக்கு அந்த கொண்டு வருவார், உங்களை பரிசுத்தப்படுத்துறவர் கொண்டு வருவார், உங்களுக்குள்ள இருக்குன்னு காமிப்பார். பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்போம், கேட்டால் பணம் செய்யலைன்னு சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் காசை கொடுத்து பார்ப்போம். உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லுவோம், மறக்கிற சூழ்நிலையை கொடுத்து பார்ப்பார். பொறாமைப்பட மாட்டேன்னு சொல்லுவோம், பொறாமைப்படுற ஆளை வைப்பார். எனக்கெல்லாம் அப்படித்தான். நான் ரொம்ப மேக்சிமம் நான் மற்றவங்களை அன்பு செலுத்திட்டு போயிடுவேன். ஆனால் என் ஊழிய பாதைகளில் என்னோட ஊழியத்தில் இருக்கிறவர்களை கொண்டு சில வேளைகளில் ஆண்டவர் எனக்கு அப்படியே சோதிப்பார். ஆண்டவர் இருதயத்தையும் அறிஞ்சுக்கிறேன். அப்பா தலைவர் விளையாட்டு காமிக்கிறாரு நம்மளை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிருவேன். அந்த இடத்துல ரொம்ப அலர்ட்டாயிருவேன். அப்படியே அவங்க உயர்றது போல காமிப்பார், அவங்கள ஸ்பெஷலாக காமிப்பார், அவங்கள பெஸ்ட்டாக காமிப்பார். காமிச்சோடனே சார்ந்த சொருபி அமைதியின் சின்னமாக இருந்த நமக்குள்ள அப்படியே இப்போ எலும்ப ஆரம்பிக்க. இப்போதான் தெரியுது யாங்கோக்களையும் பொறாம வரும். அப்போ நான் இப்போ என்ன சொல்லுவேன்? அந்த சகோதரனுக்காக நன்றி. அவங்க ரொம்ப உண்மைக்குமே நல்லவங்க. என்னோட கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனாலும் அவர் எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்களப்பா, எனக்கு ஒரு பிம்பத்தை போல பொறாமப்படுற பிம்பமாகவே காமிக்கிறார். அப்படியே காமிக்கும், அதையும் ஜெயித்து அது வந்ததுனாலதான் நான் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இப்படி என்னென்னலாம் உள்ள கிடக்கோ யாருக்கு தெரியும். இது எல்லாம் வெளியில வரணுமா வரக்கூடாதா? நகை கடைக்கு போய் நீங்க போங்க, யாராவது உங்க நகையை போய் ஒரு விற்கணும், நீங்க போங்களேன், நேரம் மாடிக்கு விட்டு போவோம், செக் பண்ணணும் நகையை. என்னங்க செக் பண்ண போறேன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி 916 அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் விலை போகும். உங்களை தூக்கி பரலோகத்தில் வைக்க முடியுமா? உங்களை செக் பண்ணுவாரு. இது 916 உள்ள கலந்துருக்கா சோ காமிக்கிற விசுவாசியா? 916 போகணும்னா எக்ஸ்ரேல விட்டுருவாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சோதனை தருவாராக.
அதை தாண்டக்கூடிய பலனையும் கர்த்தர் தருவாராக. உத்தமர் என்று கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. உங்களுக்கான கிரீடத்தையும் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. அப்ப மேலே பறந்திருக்கிற பாவங்கள்னா என்னன்னா, நம்மளை விட்டு போன பாவங்கள். சொல்லுங்க, நம்மளை விட்டு போன. இது மறைஞ்சிருக்கிற பாவம், மலையில இருக்கிறது, இது நம்மளை விட்டு போன பாவம். தண்ணி எல்லாம் மூடிடுச்சு, பரிசுத்தாவில நிரம்பியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, சபைக்கு போயாச்சு, வசனம் கேட்டாச்சு. ஆனாலும் இது பூமியிலே மீண்டும் தரையிறங்க மேலே சுத்தி கொண்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீ விட்ட பாவங்கள் உன்னை விட்டு போகாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். சாகர வர அது மேல என்ன பண்ணும்? சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை எப்படியாவது கவர் பண்ணணும், மீண்டும் தரையிறங்க வேண்டும், மீண்டும் சிக்க வைக்க வேண்டும், மீண்டும் இவனை பாவியாக்கப்பட வேண்டும் அப்படின்னு உங்க மேல அப்படியே இறங்கிக்கிட்டே. நான் ஏசப்பாவே காமிக்கிறேன். அவர் பரிசுத்தத்தில் பரிசுத்தர். அவர் மனுஷனா இருந்ததுனால நமக்கு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் நடந்தது. ஏசப்பா ஊழியத்துக்கு வந்த முதல், அந்த சோதனையில வந்த முதல் சத்தம் சொல்லுங்க. அந்த முதல் சத்தம் என்ன? நீர் தேவனுடைய. அவர் சாகும்போது கிடைத்த கடைசி சத்தம் நீர் உன்னையும் காப்பாத்தும். இந்த சத்தம் முதல்ல வந்துச்சு, கடைசியில வந்துச்சா இல்லையா? ஏசப்பாட்ட இருந்து போன சோதனையே மேல லேண்ட் ஆகல, சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன எப்படியாவது இவரை தூக்கிடுவோம்டான்னு மேல சுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் கடைசி வரை இறங்க உடலையே சுத்திக்கிட்டே இருறா, நீ என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்ப என்ன எப்படி மேற்கொண்டாரோ அதையே கடைசியில மேற்கொண்டார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா. அவருக்கு தொங்கும் போதே பார்த்துருப்பாரு, அட பாவி, தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வேற இந்த சத்தம் நம்மளை விடலையே. ஏசப்பாவுக்கு அதான் போராட்டம். அவர் தேவனுடைய குமாரன். சில இடத்துல எல்லாம் அவர் யூஸ் பண்ணுவார். இப்ப நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் இறங்கி அடிச்சிருவாங்க உன்னைய அப்படிலாம் சொல்லுவார். அவர் உண்மைக்குமே அவர் சொல்லலாம், அவர் தகுதி உடையவர். அதை யூஸ் பண்றதுக்கு, அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணி மனுஷகுமாரன் என்கிறத இலக்க பண்ணி நம்ம ரட்சிப்பை கேன்சல் பண்றதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனே ஆனால் அவர் குமாரனா இறங்கிட்டாருன்னு நம்ம கதை முடிஞ்சிச்சு. அவர் மனுஷனா இருக்கணும். அவர் கோவத்தை காமிச்சா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அவர் கடைசி வரை காமிக்கிறதுக்கு தூண்டப்பட்டார். என் ஆண்டவர் கடைசி வரை காண்பிக்கவே இல்லை. இதெல்லாம் மேல சுத்திக்கிட்டு இருந்த, ஆகாயத்துல சுத்திக்கிட்டு இருந்த ஜீவராசிகள் என் ஆண்டவர் மேல மீண்டும் தரை இறங்கவே இல்லை. அவர் முற்றிலும் அதை அழித்து போட்டார். சிலுவையில் அது அப்படியே பறந்து 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 அந்த நினைவுகள் அதோடையே முடிஞ்சு செத்து மாண்டன. நீங்க ஜெயிச்சது உங்களுக்கு எங்க சுத்திக்கிட்டு இருக்குது? உங்கள் மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுல விழுந்தீர்களோ, எதை ஜெயித்தீர்களோ, இதுல நீங்க கவனமா இருக்கணும். இதுல ஜெயிச்சுட்டே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களிடத்துல வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறது இந்த பிசாசு. 3 நிலையிலே நீங்க உங்களை செக் பண்ணிட்டே இருக்கணும். என்னுடைய பேசிக்கான மாம்சத்தின் கிரியைகள், ஒளிந்திருக்கிற பாவங்கள், விடுதலையாக்கப்பட்ட பாவங்கள். இந்த 3 கண்காணிப்பு உங்களுக்குள்ள இருந்து இது முற்றிலும் அழிக்கப்பட்டால் மாத்திரமே நீ புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்குள், புதிய உடன்படிக்கைக்குள்ளும் புதிய மலைக்குள்ளும் நீங்கள் கடந்து போய் தேவனை நீங்கள் சந்திக்க முடியும். கரங்களை வித்தராலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமா உங்களுக்கு வசனத்தை எடுக்கிற 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 எல்லாருமே பைபிள் எடுத்து அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றா வாசிக்கலாம். 2 பேதுரு 2, 19, 20, 21, 22. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு. இதுக்கு முன்னாடி எதினால நீங்க ஜெயிக்கப்பட்டீங்க? குடிப்பழக்கமா, சிகரெட்டா, இல்ல நான் சொன்ன வெட்டாந்தரையில இருந்த பாவங்களா, பகையா, விரோதமா, பொறாமையா? இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஜெயிக்கப்பட்டமோ, இப்ப அந்த பாவம் நமக்கு எதுவாயிருச்சு? அடிமையா மாறிச்சு. ஆனா திரும்ப இந்த துரத்தப்பட்ட பாவங்கள் மீண்டும் உங்களுக்குள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. அடுத்த வசனத்தை
விடுதலையாக்கப்பட்டதுல மீண்டும் ஒரு விசுவாசி சிக்க கூடாது. இதான் மலைக்கு மேல் பறந்த பறவை மீண்டும் இறங்குறதுடைய அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி சொல்லுங்க, நீங்க விடுதலையாக்கப்பட்ட, விடுதலை அளிக்கப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட அல்லது மனம் திரும்பின எந்த விஷயத்திலையும் நீங்க ரிட்டர்ன் ஆகவே கூடாது. செல்போன்ல இருந்து கஷ்டப்பட்டு விடுதலையானீங்க, திருப்பி அந்த செல்போனை பார்க்கும்போது பயப்படணும். என்ன பயப்படணும்? இது என் மலைக்கு மேல, என் தண்ணீருக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கிற பட்சிகள், இவை எப்ப தரையிறங்குவான்னு சரியா வானத்துல வச்சே காலி பண்ணிருந்தாரு. விடுதலையாக்கப்பட்டது மீண்டும் உள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது சொன்னா, விடுதலைங்கிறது ஆண்டவர் தர ஈவு. அது இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்குமான்னு சரியா. ரட்சிப்பே அப்படிதான், ஒரு முறை ஆண்டவர் தர்றது ரட்சிப்பு கிஃப்ட். ஆனா அதை இழந்துட்டா பின்மாற்றத்திலிருந்து வெளியில வர்றது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுற மாதிரி. ஒரு போன், இது ஒரு நார்மல் போன் தான், ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்குலாம் போன் இருக்கு. இதை நான் உங்களுக்கு கிஃப்டா எல்லாரும் கொடுத்து, இப்ப இது என்னோட ஈவு. இப்ப போய் நீங்க டப்புன்னு தரையில போட்டு ஒரு ஆள் உடைச்சிட்டிய, ஒரு ஆள் தண்ணிக்குள்ள போட்டுட்டிய. இப்ப நேரம் வந்து பாஸ்டர் அப்படி இந்த கண்ணாடியை மட்டும் மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லு. ஒரு ஆள் ஸ்பீக்கரை மட்டும், நான் சொல்லுவேன் கிஃப்ட் தான் ஏன் வாங்கி கொடுக்க முடியும், வேலை பார்த்து கொடுக்குற என் தலையெழுத்தான். சரி 1-2 தடவை வேலை பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது ஒரிஜினல் இல்லை, புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ பின்மாறி வரும் பொழுது உன்னை உயிர்ப்பிக்கிறார், உண்மைதான். ஆனா முன்பு இருந்த கிருபைக்கு ஒப்பானது அது அல்ல. கர்த்தர் கொடுக்கிற ஒரிஜினல் ஒரிஜினல் தான். ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை வணைகிறார், அது உடைந்து போனது. கையில் இருக்கும் போதே அவர் வேறொரு பாத்திரமாய் அதை வணங்க. அதாவது ஒரு தடவை பாத்திரத்துக்காக உருவாக்கப்பட்டது உடைஞ்சிருச்சுன்னா திருப்பி அதனுடைய தன்மையை நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே. அது என்னத்தையாவது சேர்த்து, இப்ப நீங்க தாய்மார்களே இருக்கீங்க, குழம்பு வைக்கிறிய, என்னமோ ஒன்று கூடி போச்சு, அதைய போட்டு இதை போட்டு இதை போட்டு. ஐயா ஒரு தடவை வந்தாரு, இந்த சூப்லாம் போடுவேன் எப்பயாவது, என்னையவே நான் நல்லா போடுறேன் நினச்சிக்கிட்டேன். ஒரு தடவை போய் ஐயா உட்காந்துருந்தாரு, அதுக்குள்ள சூப்பு போட்டுறோம்னு வீடு சந்திக்க வரும்போது போட்டா என்னமோ கூடி போச்சு, மஞ்சள் கூடி, அதை போட்டு இதை போட்டு கேவலமா. ஐயா இல்லை ஏங்க சூப்பு தரேங்கன்னா இரு கொஞ்ச கழிச்சு போவோம், அவன் எடுத்துட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணா. நான் இங்கே குடிச்சு பார்க்குறேன், எந்த புடிமானம் இல்லை, ஒன்று குறைஞ்சிச்சு ஒன்றை போட்டா அது வேற ஒரு கேவலமா இருக்கு. இப்படியே மாறி மாறி டைம் அது. அதோட எடுத்துட்டு போனேன், யார்கிட்ட கொடுக்க, ஐயாட்ட மட்டும் கொடுத்தேன். வாயில வச்சுட்டு அப்படியே என்னை பார்த்தாரு. நல்லா இருக்கா ஐயான்னு கேட்டேன். உனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டாரு. அதோட நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. அன்னைக்குதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி நான் வாயில வைக்க முடியல. அவர் எனக்காக அது அப்படியே முழு டம்ளரையும் யார்ட்டையும் காட்டி கொடுக்காம குடிச்சிட்டு நல்லா இருக்கடான்னு போனார். மறந்துருக்கவே மாட்டார் அந்த சூப்பை, மொத்த சூப்பையே மறந்துருப்பார் அவரு. ஹல்லேலூயா. இந்த கதைக்குள்ள தான் வர்றதே இல்லை. ஏன்னா நான் இப்ப கதை சொன்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன எனக்கு மறந்துருச்சு. என்ன சொன்ன இதுக்கு முன்னாடி லாஸ்டா? வண்டி நேரம் ஓட்டணும், சைட்ல எல்லாம் விட்டோம்னா ரூட் மறந்து. ஒரிஜினல் என்ன பண்ணாது, கிடைக்காது. அப்ப ஆண்டவர் தந்த ரட்சிப்பை ஒரு பாத்திரத்தை வணைஞ்சு அது இன்னொரு தன்மை தான் வருமே ஒழிய அது ஒரிஜினாலிட்டி என்ன பண்ணாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இதையும் கடைசி வரை காத்துக்கிட்டோம். பின்மாறிக்கிட்டு நான் ரெக்கவர் ஆகி வருவேங்கிறது 100ல் ஒருத்தவனுக்கு. ஆனால் அது முழுமையான தரிசன நிறைவேறுதல் அல்ல. சிம்சோன் வந்துட்டான்னு சொல்லுவோம் விசுவாசத்தினாலே சிம்சோன். ஆனா என்னை கேட்டா சிம்சோன் வந்துட்டு அவன் பின்மாறாமல் இருந்திருந்தா அவனுடைய பாதிப்பு பெலிஸ்தியர்களுக்கு ரொம்ப கொடூரமானதா இருந்திருக்கும். அவனுடைய ஊழியம் வித்தியாசமா. பின்மாறினதற்கு பின்பாக அவன் என்ன கேட்டான், ஒரு விசை
இறங்கும் சொல்லிட்டு ஒரு 2000-3000 பேரை கொண்டான், அவ்வளோதான் அவன் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு முன்னாடி இருந்ததோட அவன் நிறைய பேரை கொண்டான் அப்படின்னு வார்த்தைகள் இருந்தாலும் அதை ஒரு பேசிக்காக ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். சிம்சோன், இதே சிம்சோன், பின்மாறாத சிம்சோன், அடிமைப்படாத சிம்சோனை யோசிச்சு பாருங்க, அடிமைப்பட்ட சிம்சோனை யோசிச்சு பாருங்க. ஒரிஜினல் வேற, டூப்ளிகேட்டு உடஞ்சிட்டா உடஞ்சதுதான், வேற ஒண்ணுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அது முதல் பாத்திரம் அல்ல. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? இளையகுமாரன்ட்டு நான் பார்த்ததுதான். நிறைய பேர் இளையகுமாரனை சொல்லுவோம். இளையகுமாரன்ட்ட நான் கவனிச்ச ஒரு விஷயம், அப்பாவுக்கு சொத்து இருக்கு, இப்போ 1 கோடி இருக்கு, நான் தான் அப்பான்னு வச்சுக்கிறோம், 2 பிள்ளைகள், 50 லட்சத்தை ஒருத்தவனுக்கு கொடுத்தாச்சு. இவன் போய் ஆஸ்திகளை என்ன பண்ணிட்டான், முடிச்சுட்டு வந்துட்டான். பிராக்டிக்கலா யோசிங்க, போயிட்டு வந்தாச்சு. அது வேற ஒரு ஆங்கிள் ஆண்டவர் இந்த கதையை சொன்னார். பிராக்டிக்கலா பின்மாற்றங்கிறது சாதாரண எடுத்துடாதீங்க. பின்மாறுறதுக்கு அந்த இருதயமே வர வேண்டாம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். வந்துட்டா நீ பின்னாடி வந்து ஆறுதல் பரிசு வேணா வாங்கலாமா ஒழிய முதல் பரிசு என்ன பண்ண முடியாது, வாங்கணும். இதுல நீங்க நிச்சயமா இருங்க. 50 லட்சத்தை கொடுத்துட்டேன் மூத்த மகனுக்கு, இளையவனுக்கு அழிச்சிட்டு வந்துட்டான். இப்ப அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, மகன், அப்பா இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், உங்க வேலைக்காரன்ல ஒரு ஆளாவது நான் என்ன பண்ணிடுறேன் மாறி சொல்லிட்டு வந்தாச்சு. வந்த உடனே மகனுக்கு ஒரு புது வஸ்திரம், பொன் மோதிரம் கொடுத்து விழா நடக்குது. விழா அன்னைக்கு எல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. 2வது நாள் 3வது நாள் தம்பிக்காரன் பேப்பன்னு முழிச்சிருப்பான், கையில் 1 பைசா. அப்பா பார்த்துருப்பாரு. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், 1 கோடியில் 50 கொடுத்தாச்சு, மீதி 50 யாருக்கு? இவன்கிட்ட 1 ரூபா கூட வாங்க முடியாது. யார்கிட்ட விடுவானா? அவன் என்ன கேள்வி கேட்டான், ஆஸ்திகளை உம்மோடு கூட வயல்ல போய் வேலை பார்த்து வெயிலையும் கஷ்டத்துலையும் கஷ்டப்பட்ட எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டானே, இவனுக்கு என்ன தண்ணீர் கொடுக்குறீர்னு சோறு, 1 வாய் சோறுக்கு கேட்டவன், டே தம்பி போயிட்டான்டா, ஒரு 50 பாதியா ஒரு 25 கொடு பொழைச்சிக்கிறவான்னு கொடுப்பானா? கொடுக்கமா. தன் ஆஸ்திகளில் பாதியை வாங்கி கழித்து. அப்ப இவனுக்கு என்னதாங்க நடக்கிறது? அவன் என்ன சொன்னானோ அதாங்க நடக்கிறது. வேலைக்காரர்களில் ஒருவனாக அந்த இடத்துல வைக்காம புள்ளையா வச்சிருக்கிறாரு. ஆனா இவனுக்கு உரிய எதுவும் அங்கே இல்லை. ஆனா தகப்பன் வீட்டுல இருக்கா. பின்மாறினவன் பரலோகத்திற்கு ஏதோ தத்தி போகலாம், கடைசி நேரத்தில் மன்னிப்படுத்து. இவனுக்குரிய கிரீடமோ இவனுக்குரிய ஸ்தானங்களோ பரலோகத்தில் இவன் நினைத்தாலும் கிடைக்க போவது கிடையாது. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கலையோ? பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்குமா? என் ஊழியம், இப்ப நான் ஊழியத்துல இதை சொல்லக்கூட பயமா இருக்கு, நான் கடைசி வரை ஆண்டவருக்கா பிரகாசிக்கிறேன். ஏதோ பின்மாறி நான் போயிட்டு ஒரு 25 வருஷம் கழிச்ச மன்னிப்பு கேட்டு ஒரு கூட்டத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு நான் அப்படியே வந்துட்டா, என் 20 வருஷத்தினுடைய உழைப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் என் பரலோகத்தில் கிடைக்குமா கிடைக்காதா? இதெல்லாம் எங்க போச்சு? வீணா போச்சு. ஏதோ என் மேல வச்ச அன்பு என் ரட்சிப்பை கர்த்தர் காத்து கொண்டு மேல கொண்டு போகலாம், ஆனால் எனக்குரிய பலன்கள் பரலோகத்தில் ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. எத்தனை பேர்? நான் அப்படி ஊழியக்காரங்களை பார்த்ததுனாலதான் நான் உறுதியா சொல்றேன். நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது மேடையில் நின்று முழங்கினவர்கள், நான் பிரசங்கிக்கும் போது கடைசி பெஞ்சில் பிரசங்க வாய்ப்பு கூட கொடுக்கப்படாமல் தலைமையினால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க எல்லாம் கொடுங்க, ஆனால் பிரசங்கம் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ள இருந்த போராட்டத்தினால் அவர்கள் வைக்கும் பொழுது நான் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணி என் பிரசங்கத்தை அவங்க கேட்கும்போது எனக்கு எவ்வளவு மனவேதனையாக அந்த அதெல்லாம் எனக்கு பாடம். மனவேதனையோடு கூட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தவங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது விசுவாசி கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரர்களை நான் பார்த்தேன். அவங்கள விட நான் நல்லவன்னு சொல்ல வரல, ஆண்டோடைய கிருபை நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறது தான் அந்த பாடம் தான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி அவைகளை பற்றி. நான் புரியுதா? எவனாவது அப்பிறதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்க, பிடிச்சிக்க. உங்க அழைப்பு நீ மிஸ் ஆனா உங்களுக்கு பதிலாக ஒருவனை கர்த்தர் ஏற்படுத்துவா. சவுலை பத்தி 7 பிள்ளைகளை பத்தி அப்படித்தான் சொன்னாரு, எனக்கு முன்பா உத்தமமாய் நிற்கிற ஒருவனை ஏற்படுத்துவேன், உன் சந்ததியோ ஒரு அப்பத்துக்கு ஒரு ஊழியம் பண்றேன்னு கெஞ்சி நிக்கிற காலம் வரும். அதே வார்த்தையை சவுலுக்கு சொல்லுகிறார், நீ பின்மாறி போவாய், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் ஏற்படுத்தி விட்டேன். உன் கதை அவ்வளவுதான்.
காலங்களை திரும்ப கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நேரங்களை கொண்டு வர முடியாது. கடைசி நேரத்துல மனம் திருப்பி நீங்க பரலோகத்துக்கு போறதுனால உங்களுக்கு என்ன பயன்? உங்களை கொண்டு பூமியில வச்சதை நீங்க பூமியில இருக்கும் போதே முடிச்சுட்டு போகணும். அதுதான் கர்த்தர் உங்கள் மேல் வச்ச சித்தம். இதை செய்ய விடாமல் தடுக்கிறதுதான் பின்மாற்றத்தின் ஆவி. உன் தலையை சுற்றிலும் பறந்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள். நீங்கள் ஜெயிக்கப்பட்டது உங்களை மீண்டும் அடிமையாக்க மேல பறந்து எப்படியாவது இந்த மலையில இறங்கி திருப்பி ஊடுருவி இந்த பூமியை பாவத்துக்குள்ளாக்கணும். என் ஆண்டவர் விடவே இல்லை. பரிசுத்தத்தில் இதான் உச்ச நிலை. நீ விட்டு வந்தது மேலே பறந்து கொண்டிருக்கும் அவைகள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எதினால் ஒருவன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறானோ, ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, அதற்கே அவன் அடிமையாய் இருக்கிறான். சொல்லிட்டு கீழே சொல்லுவாரு, இந்த கதை எப்படி கதையா போகுதா? நாயானது கக்கினதை திங்கிறது போல. நீதிமொழியில இருக்கிறது, மூடத்தனத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு மனுஷன் திரும்புகிறான், அது நாயானது கக்கினதை தின்பதற்கு சமமா இருக்கு. நீதிமொழிகள் 26:11 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்புறம் 2 பேதுருல இருக்கிற அந்த நாயானது என்கிற வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசிக்க நம்ம முடிச்சிடலாம். பாவ மூடத்தனத்துக்கு திரும்ப என்ன பண்ணக்கூடாது? திரும்ப கூடாது. இந்த சபையில ரட்சிக்கப்பட்டீங்களா, நாளுக்கு நாள் நீங்க வளர்ந்துகிட்டு தான் இருக்கணும், தேஞ்சு போக கூடாது. பரிசுத்தமாகிட்டே இருக்கணும், பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். 2 பேதுரு என்ன போடப்பட்டிருக்கிறது? நாயானது கக்கினதை திங்குமா? நான் கொஞ்சம் பார்த்து, நான் சயின்ஸ் ரீதியாகவும் நான் ஆண்டவர் சொன்ன எதுக்கு நாய் பன்னி காக்காலாம் சொல்றாருன்னு நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கற உண்டு. நாய் ஏன்டா கக்குனதை திங்குதுன்னா, ஏன் கக்குது முதல்லன்னு கேட்டேன், தேடுறேன். அது கக்குறதுக்கு வருது, அது கக்குதுன்னு. என்னடா எப்படி இருக்கு பதில்? ஏதோ ஒத்துக்கிறாம இருக்கு, அது கக்கி போட்டுருச்சு. நமக்கு கக்குனது மேட்டர்ல, கக்குனது திங்கிறது தான் மேட்டர். ஏன் கக்குனது திங்குதுன்னா, இது கக்குன உடனே இது ஒரு கழிவு தானே. ஆனா இதுக்கு இது சாப்பிடும்போது என்ன ஸ்மெல் இருந்துச்சோ, இப்போ பிரியாணியை சாப்பிடும்போது என்ன ஸ்மெல் இருந்துச்சோ, கக்குனதுக்கு அப்புறமும் இதுக்கு இதே ஸ்மெல்லு தான் மூக்கில் என்ன பண்ணுமா இருக்குமா? கேட்டால் நாயை இதுதான் மோப்ப சக்தியில் பெருசுன்னு சொல்கிறான். கேவலமான மோப்ப சக்தி. திங்கும் போது பிரியாணி வாசனை, வாமிட் எடுத்தா வாந்தி வாசனை வரும். ஆனால் அது வாந்திலையும் இதற்கு வாசனை எப்படி இருக்குமா? ரொம்ப சுகபோகமா இனிப்பா பெஸ்டான ஒரு வாசனையா இருக்கிறதுனால தான் அதை நக்கி. அப்ப விட்டு போன பாவங்கள் பின்மாற்றக்காரனுக்கு அது மீண்டும் எதுவா இருக்கும் சொல்லுங்க? டேஸ்டா இருக்கும். நீங்க பாவத்தை வெறுக்காத வர நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. பாவத்தை நேசிக்கிறத நீங்க விட்டுறணும், விரும்புறத விட்டுறணும். பாவத்தை ஒரு அசுத்தமாய் நம்முடைய சுவாசத்துக்கு எண்ணாத வரை அந்த பாவம் பின்மாற்ற ஆவி நமக்குள்ளே வரும். நாம் விட்டு போன பாவம் எல்லாம் நாம் கக்கி போட்டதுக்கு சமம். ஹல்லேலூயா. அதுல எந்தவித வாசனையும் எந்தவித என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாது. பொய்கள், பொறாமைகள், பகைகள், விரோதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எந்தெந்த அடிக்ஷன், செல்போனோ ஏதோ எந்த அடிக்ஷன் எது இருந்தாலும் நீ கக்கி போட்டது அது. அதை மீண்டும் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த வாசனை உங்களுக்கு இன்பமா இருக்கக்கூடாது. அது துர்நாற்றம் நிறைந்த ஒரு வாசனை. அப்ப நாய் ஏன் சாப்பிடுது அப்படின்னா, அந்த டேஸ்ட், அந்த வாசனை அதுக்கு பழசு மாதிரியே என்ன பண்ணுதான் இருக்கனால அதை போட்டு, ஐயோ அதை நம்ம பார்த்தோம் நமக்கு வாந்தி வந்து. 2வது கக்குன உடனே அது வயிறு என்னவாயிருது? எம்டி ஆன உடனே, வாசனை நல்லா இருந்த உடனே அது என்ன பண்ணிடுது? அதை சாப்பிட ஆரம்பிக்கும். எம்டி ஆனவன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு பசியை ஆத்துது. நம்ம பாசையில் சொல்ல போனா சூழ்நிலை காரணம் காட்டி பாவத்தை செய்வது. பசிக்குது. சவுல் சொன்னானே, தாமதமானதினால் ஜனங்கள் என்னை நெருக்கினதினால். ஏவாள் சொன்னாங்களே, சர்ப்பமானது என்னை வஞ்சித்ததினால்.
ஆதாம் சொன்னாரு, ஏவாளா சாப்பிட கொடுத்ததினால் இந்த நாள் 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 பசிக்குதுன்னு நான் சாப்பிட்டேன். பசிக்குதுன்னா சாப்பிடுங்களா? வாந்தி இல்லையா அது? காரணம் காட்டி சூழ்நிலையினால, என் அவசரத்துல அப்படின்னு நாம் விட்டு போன பாவங்களை ஒரு நாளும் நாம் மீண்டும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப மேல பறக்கிற பாவம் என்ன? விடுதலையாக்கப்பட்ட பாவம். மீண்டும் நம்மை அடுமையாக்க நினைக்கிற பாவத்தின் வல்லமைகள். ஹல்லேலூயா. இந்த 3 பாவங்களும் நாம் அழிக்கப்பட வேண்டும். வெட்டாந்தரையில் இருக்கிற பாவங்கள், மலையின் மேல் இருக்கிற பாவங்கள், ஆகாயத்தில் இருக்கிற பாவம், சிந்தனைகளிலே வருகிற பாவம், இதெல்லாம் அழிக்கப்படும் பொழுது என் ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய இரத்தத்தினால், நம்முடைய பரிசுத்தாவினால் மாற்றுவார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம்.